அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால, கிருபையினால அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற அந்த மிக உன்னதமான ஒரு கொள்கையை அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில நம்முடைய காரியங்களையும் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளையும் நாம நிறைவேற்றிட்டு வர்றதுல நம்ம அல்லாவுக்கு தான் அந்த புகழ் எல்லாமே. அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நன்னெறியின் மூலாதாரமாக அல்லாஹ் தான் இருக்கிறாங்க. மன்னிப்பின் மூலாதாரமாக அல்லாஹ் தான் இருக்கிறாங்க. அது எல்லாமே அல்லாஹ் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கடந்த முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குரானை எப்படி கத்துக்கிறது, அல்லாஹ் எப்படி இறங்கின வரிசைன்னு ஒண்ணு இருக்கு, தனியா அப்பெண்டிக்ஸ் 23 இருக்கு. அதுல இருந்து ஒரு விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்றைக்கான பகிர்ந்து கொள்ளுதலும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கடந்த வாரத்துல அதாவது உலகத்துல எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் நடக்குது. நன்மை தீமை, வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் எல்லாமே. நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த பொறுப்பை அல்லாட்ட ஒப்படைக்கிறாங்க. எல்லாம் நம்பிக்கை தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஏற்படுத்துவதுதான் நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும். நம்பிக்கையற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய செயல் இல்ல தங்களுடைய சூழ்நிலை இல்ல மற்ற மனிதர்கள் தான் காரணம்னு நினைப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், எல்லாமே அல்லாஹ் தான் காரணங்க, அதுல இருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இப்படி மாறி மாறி வர சொல்றாங்க. வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வர செய்யறது பேருக்கு தான் வாழ்க்கை. மூமின்கள் அதாவது நமக்கு தான் அல்லாஹ்வுடைய தேவை இருக்குதே தவிர அல்லாஹ்வுக்கு நம்முடைய தேவை இருக்குதா அப்படின்னா இல்ல. அது நம்ம நல்லா பார்த்தோம். அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறாங்க 35:15. மக்களே, நீங்கள் தான் கடவுளின் தேவை உடையவர்கள், அதே சமயம் கடவுள் எவருடைய தேவையும் இல்லாதவர். அல்லாஹ் சமத், அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். மிக்க புகழுக்கு தகுதியானவர் அவர். 35:15 சொல்றாங்க. நமக்கு தான் அல்லாஹ்வுடைய தேவை இருக்கு. ஏன் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு நன்னெறின்னா என்னதுன்னா கட்டளைகளை ஆதரிப்பதும். இதெல்லாம் கடந்த பயான்ல சொன்ன விஷயத்த ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள போறேன். நன்னெறியானது கட்டளைகளை ஆதரிப்பது மற்றும் வெளிப்படையாக இருப்பதன் மூலமே அடையப்படுகிறது. நன்னெறி எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்டளைகளை ஆதரிக்கிறதும் அது வெளிப்படைத்தன்மையோட இருக்கும். வெளிப்படையாக இருப்பதன் மூலமே அடையப்படுகிறது. நீங்கள் அல்லாஹுவை கருத்தில் கொள்ள வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. கருத்துல எப்படி கொள்றது அப்படிங்கறத பார்த்தோம். அல்லாஹ்வை கருத்துல கொள்றதுன்னா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அவர் மிகவும் கண்டிப்பானவர், அவர் முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்று திரட்டப்படுவோம், அவரை சந்திக்க போறோங்கிறத உறுதியா நம்பி இருக்கிறோம். அதான் மறுமையை நம்புறது. அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படிங்கறத உறுதியா நம்பி இருக்கிறோம். அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார். இல்ல இப்போ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கிறார். பார்ப்பவரா இருக்கிறார், கேட்பவரா இருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்முடைய பேச்சு, சொல், செயல் எல்லாம் செய்யறதுதான் அல்லாஹ்வை கருத்தில் கொள்றது. வேல்யூ ஆஸ் காட். எப்படி கருத்தில் கொள்ளணுமோ, எப்படி மதிப்பளிக்கணுமோ அப்படி மதிப்பளிக்கணும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்ப்பவராக இருக்கின்றார். நம்பிக்கை அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறார் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்துல. நம்பிக்கை கொண்டவரே, உங்களைத்தான் அல்லாஹுவை கருத்தில் கொள்ள வேண்டிய விதமாக நீங்கள் அவரை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை கருத்தில் மேலும் சரணடைந்தவர்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம்னு சொல்றாங்க. இது ரொம்ப திருப்பி திருப்பி பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. சரணடைந்த இல்லாமல் மரணிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக வத்தக்குல்லா, அல்லாஹ்வை கருத்து சமி அல்லாஹ்வை கருத்துல கொள்ளனா நீங்க முதல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க, படிக்கிறத கேளுங்க, மத்தவங்க சொல்றத கேளுங்க. 5:108 சொல்றாங்க, வத்தக்குல்லாஹு சமி அல்லாஹ்வை கருத்தில் கொள்ளவும்
செவியேற்கவும் வேண்டும். அது ஒரு தனியா ஒரு கமெண்ட்மெண்டாவே சொல்றாங்க செவியேற்கிறது. நாம செவியேற்கிறது எதுக்கு தெரியுமா? பதில் சொல்றதுக்கு. அல்லாஹ் செவியேற்க சொல்றது கற்றுக்கொள்வதற்கு. அதனாலதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே சொல்லிடணும் அப்படின்லாம் வரிஞ்சு கட்டிட்டு நிக்க வேண்டியது. அதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறோமா அப்படிங்கறதுதான். அதுதான் அல்ல சொன்னாங்க, அல்லாவை கருத்தில் கொள்ளுங்கள், செவியேற்கவும் வேண்டும். வத்தக்குள்ளாகும் சமியல்லா. ஏன்னா எவர்கள் செவியேற்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மறுமொழி அளிக்கக்கூடியவர்கள். எவர்கள் செவியேற்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மறுமொழி அளிப்பார்கள். 6:36 அல்லாஹ் சொல்றாங்க. அதனாலதான் குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். இந்த அடிப்படையில தான் நம்ம இறங்கின வரிசையில குர்ஆனை படிக்கிறது மட்டும் இல்ல, எழுதி எனக்கு ஒரு நோட்டு இப்ப 2 நோட்டு ஆயிடுச்சு. அது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எழுதி படிக்கிறது, எழுதி கத்துக்கிறது, அதை திருப்பி நம்ம பாக்குறது. நம்ம சும்மா படிக்கிறோம் மறந்துடுறோம். அதை எழுதி வைக்கும்போது திருப்பி அதை பார்க்கும்போது அந்த படிச்ச விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாம் சும்மா இந்த பேனாவும் இந்த மக்கள் எழுதுகோயும் நல்லா சொல்றாங்க. அதனால படிக்கிறது நிறைய விதத்துல இருந்தாலும் சில எழுதுறது எழுதி படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். குர்ஆன்ல இருந்து இந்த இறங்கின வரிசையில திருப்பி திருப்பி படிச்சு திருப்பி திருப்பி கேட்கும்போது சில கேள்விகள் கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில நம்ம தேடுவோம். அதாவது தொழுவதை விட்டு மற்றவர்களை தடை செய்கின்ற ஒருவனை நீர் பார்த்தீரா அப்படின்னு கேட்கிறார். நம்ம எப்பமாவது போய் யாராவது நீ தொழ வேண்டாம்னு சொல்றோமா, இல்ல இப்ப தொழாத அப்படின்னு சொல்றோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த கேள்வி அல்லாஹ் கேட்கிற கேள்வி. குர்ஆன்ல 96வது அத்தியாயத்துல, அதாவது அரபிக்கு இப்படிதான் இருக்கும். அதாவது தடை செய்கின்ற ஒருவனை பார்த்தீரா, தொழுகையை விட்டு மற்றவர்களை, தொழுவதை விட்டு மற்றவர்களை அப்படின்னு இருக்கும். அது அரபியோட ஸ்டைல், வெப் ஸ்டைல் இருந்தது. ஆனா தொழுவதை விட்டும் மற்றவர்களை தடை செய்கின்ற ஒருவனை பார்த்தீரா, வழிகாட்டலை பின்பற்றுவதும் நன்னறியை ஆதரிப்பதும் அவனுக்கு மிகவும் நல்லதல்லவா. இதெல்லாம் முதல் 2 இறங்கின சூறால உள்ள கேள்விகள் தான் நான் சொல்றேன். 5 கேள்வி இருக்கு. கேள்வியை கேட்டுட்டு ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். தொழுவதை விட்டு மற்றவர்களை தடை செய்கின்ற ஒருவனை நீ பார்த்தீரா அப்படின்னு நம்மளை கேட்கிறாரு. அப்ப கேள்வி கேட்கறது இருக்குன்னா முதல்ல நம்ம அப்படி இருக்கிறோமா நம்மளை நாம பார்க்கணும். மற்றவங்களை பார்க்கறத விட நம்மளை நாமே பார்க்கணும். நமக்காகத்தான் அந்த கேள்வி, நம்மளை நோக்கித்தான் அந்த கேள்வி. நாம அப்படி இருக்கிறோமான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த கேள்விங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வழிகாட்டலை பின்பற்றுவதும் நன்னறியை ஆதரிப்பதும் அவனுக்கு மிக நல்லதல்லவா. வழிகாட்டலை பின்பற்றுறதுதான்ப்பா நல்லது, நன்னறியை ஆதரிப்பதுதான் நல்லது. நல்லது எது அப்படிங்கிறதா, மிக நல்லது அப்படின்னு நல்லா சொல்றாரு. அது எதுன்னா இது 2 தான். இப்ப வழிகாட்டல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில நன்னறியா நம்ம ஆதரிக்கணும் ஆதரிக்கணும் ஆதரிக்கணும். ஏன் 3 வாட்டி சொல்றேன் பாருங்க. நம்ம செய்யறது மட்டும் இல்ல, அதை ஆதரிக்கணும்னு சொல்றாங்க. அட்வொகேட் ரைச்சியஸ்னஸ் சொல்றாங்க. எப்படி ஆதரிக்க முடியும்? அவன் நம்ப மறுத்து மேலும் திரும்பி சென்று விட்டால் கடவுள் பார்க்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லையா கேட்கிறேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, கடவுள் கருத்துல கொள்றது, கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படிங்கறத அல்லாஹ்வை கருத்துல கொள்றது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பாருங்க, உங்களுடைய பகுத்தறிவு என்ன கோளாறு. நீ உனக்கு பகுத்தறிவுனா என்ன நமக்கு தெரியணும். பகுத்தறிவுனா என்ன? லாஜிக்னா என்ன? பகுத்தறிவு என்ன கோளாறு? சரணடைந்தவர்களை குற்றவாளிகள் போல் நாம் நடத்துவோமா அல்லாஹ் கேட்கிறாரு. ஒருத்தன் சரணடைஞ்சிட்டேன் ஒரு இடத்துல சொல்றாரு, சரணடைந்தவன் என்ற சொல்லை விட வேற என்ன நல்ல சொல் இருக்க முடியும்? நம்ம என்ன பண்றோம்? சரணடைந்தவர்களை தான் சரணடைந்தவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறோம். இவன் எங்கேயோ வழிகேட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவான், இவன் சொல்றதெல்லாம் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் வேற யாரும் இல்ல, சரணடைந்தவர் தான் ஜாஸ்தி சந்தேகப்படுறோம். வெளியே உள்ளாலெல்லாம் நம்பிடுறோம், அவன் என்ன சொன்னாலும் நம்பிடுறோம். உங்களுடைய பகுத்தறிவில் என்ன கோளாறு? குற்றவாளிகள்னா யாரு? இப்போ அது புரியணும்ல நமக்கு. சரணடைந்தவர்களை குற்றவாளிகள் போல் நாம் நடத்துவோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு குற்றவாளிகளை எப்படி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆதரிப்பதற்கு வேறொரு புத்தகம் இருக்கின்றதா? வேற ஏதாவது புத்தகம் இருக்கா இதை தவிர? அதில் நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒன்றையும் நீங்கள் காண்கின்றீர்களா? நீங்க விரும்புற ஏதாவது அதுல இருக்கா? அல்லது உயிர் தெழுப்பப்படும் நாள் என்று நீங்கள் விரும்புகின்ற எதுவாயினும் அதனை உங்களுக்கு வழங்கக்கூடிய பவித்திரமான உறுதிமொழிகளை நம்மிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்களா? இதெல்லாமே பாருங்க, நாம நடக்கிறத பத்தி, தொழுகிறத பத்தி, வழிகாட்டலை பின்பற்றுவதை பற்றி, நன்னறியை ஆதரிப்பது பற்றி, நம்ப மறுத்து திரும்பி சென்று விட்டால்
அல்லாஹ் பாக்குறாருங்கிறத ஞாபகப்படுத்துறத பத்தி நம்மளுடைய பகுத்தறிவுல என்ன கோளாறுன்னு கேட்கிறாரு. அல்லாஹ் 55வது அத்தியாயத்துல பகுத்தறிவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாரு. அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பகுத்தறியணும் அதையும் நான் படிச்சிடறேன் நேரடியா. 55வது அத்தியாயத்துல தெளிவா பகுத்தறிவது எப்படி அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பகுத்தறிக்கலாம் தெரியாதுங்க, அதான் நான் கத்துக் கொடுத்தேன்னு சொல்றாரு. பாருங்க, மிக்க அருளாளர், குரானின் ஆசிரியர், மாநிலர்களின் படைப்பாளர், பகுத்தறிவது எப்படின்னு அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப நம்ம கத்துக்கிட்டோமா இல்லையா பகுத்தறியறத? இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன சட்டம், அதுக்கு என்ன சட்டம்னு மற்றவர்களை சார்ந்து இருக்கிறோமா? நிறைய பேர் கேள்வி, அதாவது அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா மனிதர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கறது எதுக்கு தெரியுமா? எனக்கு ஆன்சர் தெரியும், இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எனக்கு அது என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்பேன். நம்ம பதில மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது அப்படி இல்ல, இது இப்படி இல்ல, இது அப்படித்தான், அது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வீண் விவாதம் பண்ணிக்கிட்டு, இது உண்மையா இல்லையான்னு பாருங்க. அதனால அதுதான் அல்லாவை கருத்தில் கொள்வது என்பது சமி அல்லாஹ், கேளுங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதாவது ரிப்ளை பண்ண வேண்டாம், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரிப்ளை, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. உடனே ரிப்ளை நீங்களாம் தப்பு அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க ரைட்டு அப்படின்னு நிர்வாணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்காக நாம வழிகாட்டலை பின்பற்றாம, அத பாருங்க, வழிகாட்டலை பின்பற்றுவதும் நன்னெறியை ஆதரிப்பதும் அவனுக்கு மிகவும் நல்லதல்லவா? நம்ம என்ன பண்றோம், கோவப்பட்டுட்டு நீங்களா இருந்தா கூட கோவப்படதான் போறீங்க, கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்க அப்படின்லாம் ஈஸியா சொல்லிட்டு போறோம். ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க, அவர்கள் கோவம் வந்தா அதை அடக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. தேர் சப்ரஸ் ஆங்கர்ன்னு சொல்றாரு. அங்க இருந்தா எல்லாமே ஆரம்பிக்குதுங்க. நோய் ஆரம்பிக்கிறதே கோவப்படுறதுல இருந்தாங்க. பிபி தாங்க எல்லாத்துக்கும் காரணம். பிளட் பிரஷர் எங்க நடக்குதுன்னா அல்லாஹ்வை நம்பாதனாலதாங்க பிளட் பிரஷரே வருது. நடக்கிறதெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்குது அப்படின்னு நம்பிட்டோம்னு வைங்களேன், எப்படி கூட வரும் பிபி? நாம செய்யல, அல்லாஹ் தான் செய்யறாரு எல்லாத்தையும் அப்படிங்கிறத நம்பிட்டோம்னா எப்படி வரும் பிபி? ஃப்ரீயா இருப்போம், பொறுப்பை ஒப்படைச்சிரும். அடுத்து என்ன செய்யணுமோ அதை வழிகாட்டலை பெற்று செய்வோம். நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அதாவது நான் ரப்பி ஜித்னில்மா, என்னுடைய அறிவை அதிகப்படுத்தாங்க யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? என்னுடைய அறிவை அதிகப்படுத்துங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க. அறிவு அடைவது எதற்கு? சரியான வழிகாட்டுதலை பெறுவதற்கு, சரியாக கற்றுக்கொள்வதற்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க, படிப்பீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்குன்னு போன வாரம் நம்ம அதைத்தான் திருப்பி பார்த்தோம். படிப்பீராக, படைத்தவர் உங்களுடைய இரட்சகரின் பெயரால், ஒரு கருமுலையிலிருந்து படைத்தார். படிப்பீராக, மேலும் உங்களுடைய இரட்சகர் மிகவும் உயர்வானவர். இப்ப இதை நான் திருப்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த 19 வசனங்களையும் பேரையும் எழுதி எல்லாம் சொல்றாரு. அதாவது கருமுலையில இருந்து படைச்சார் அல்லாஹ், பேனாவால கத்து கொடுத்தாரு. படிக்க என்ன ஆகுதுன்னா, படிக்க என்ன தெரியுமா ஆகும்? நிறைய படிச்சா என்ன தெரியுமா ஆகும்? உண்மையா கத்துக்கிட்டவங்களுக்கு அரகுற வேக்காடு தான் படிச்சது போன உடனே சொல்லணும்னு நினைப்பாங்க. நிறைய படிச்சவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்கிறத உணர்ந்துக்குவாங்க. நமக்கு எதுவுமே தெரியலப்பா, இன்னும் நிறைய தெரிய வேண்டிய விஷயம் இருக்குங்கிறத உண்மையான படிச்சவங்க உணர்ந்துக்குவாங்க. அதனாலதான் எல்லாம் படிக்க சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு உலகத்தை எப்படி படைச்சிருக்கேன், ஒன்னை எப்படி படைச்சிருக்கேன்னு பாரு, அதை படி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதைத்தான் எல்லாம் படிக்கதான் அது தெரிய முடியும். அப்பதான் ரகசியம் தெரியும் நமக்கு. அல்லாஹ் ஒரு ரகசியம் வச்சிருக்காங்க, ஒரு சீக்ரெட் கோட் இருக்கு. நம்ம இந்த பூமிக்கு ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், எப்படி வந்தோம், இங்க என்ன செய்யணும், இங்க இருந்து எங்க போறோம் அப்படிங்கிற அந்த கோடு, அதுக்கு ஒரு சாவி நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சொல்றாங்க, எச்சரிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எதிர்த்த அப்படின்னா அப்துல்லா மாதிரி அல் மசாவுத்துன்னு ஒரு அத்தியாயம், புரியுதா? அது மட்டும் செய்ய மாட்டேன், சுருட்டிடுவேன்றாங்க அடுத்தால. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அந்த அத்தியாயத்தினுடைய பெயர்களை வரிசையா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன்னா அவர் ரொம்ப மேலானவர், அவரால் தான் சுருட்ட முடியும், நம்மளால சுருட்ட முடியாது. அப்புறம் இரவு, விடியல், முற்பகல், அதுல சுவாபத்தை குளிர்வித்தல், பிற்பகல், இதெல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கு, பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு, நோன்பு வந்த மாதிரி இருக்கு, போன நோன்பு வச்ச மாதிரி இருக்கு, அடுத்த நோம்பும் போயிருச்சு, ஹஜ்ஜி வந்துருச்சு. அப்படியே மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான் சொல்றாரு, அல் ஹாக்கு முத்தகாதுரு ஹத்தா துருத்துமுல் மக்காபீர். இந்த வழிகாட்டுதலின் பக்கம் திரும்பல, நீங்க சதா, அதாவது இந்த உலக வாழ்க்கையிலேயே நீங்க
பின்னி பிணைஞ்சு எப்போ வரைக்கும் இருக்கீங்க, திடீர்னு கொண்டு போய் கபூர்ல வச்சிருவாங்க. அதை நம்ம சொன்னா, அதாவது எப்ப கபூருக்கு போகணும்னு சொல்ல முடியுமா யாராவது? சொல்லவே முடியாது. எனி டைம். நேற்று பார்த்தா இன்னைக்கு இல்ல. என்ற ஒருத்தர் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னார், நான் இதை முடிச்சு தந்துடுறேன் உங்களுக்கு அப்படின்னாரு. முந்தா நாள் காணோம். அப்படிதான் இருக்கு லைஃப். அதனால அது வேகமா ஓடிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் மேல உள்ள இதெல்லாம் வேகமா தான் ஓடும். இருந்தாலும் வெகுமதியை நாம அல்லாஹ்வுடைய வெகுமதி அளப்பரியது, கௌசர். இருந்தாலும் சேகரித்துல நம்ம மூழ்கி இருக்கோம். அல்லாஹ்வுடைய வெகுமதி நிறைய இருக்கும்போது நாம சேர்த்து வச்சுதான் நமக்கு வரும்னு நினைக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தர்மம் கொடுங்க. நம்ப மறுப்பவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க, உங்களை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு பெரிய பலம் பெரிந்தவனா இருந்தாலும் ஒரு யானைக்கு ஒரு சின்ன பறவை தூக்கி அனுப்பின மாதிரி உங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி இது பூரா சொன்னது பாருங்க. கருமுனை, பேனா, அங்கி அணிந்தவர், மறைக்கப்பட்ட ரகசியம், திறவுகோள், முட்கள், சுருக்குதல், மிக மேலானவர், இரவு, விடியல், முற்பகல், சுவாபத்தை குளிர்வித்தல், பிற்பகல், பாய்ந்தோடுபவை, வெகுமதி, சேகரித்தல், தர்மம், நம்ப மறுப்பவன், யானை. இதுக்கப்புறம் இது 19 அத்தியாயங்கள். என்னுடைய பேர்கள் சும்மா கொடுக்கல. பேரை பார்த்தோன்னே பயம் வருது. சில பேரை கேட்டாலே பயப்படுவோம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் இந்த அத்தியாயத்துக்கு பேர் வச்சிருக்கிறத பார்த்து அதை உணர்ந்து படிச்சு அதை அப்படி பார்க்கும் போதே அல்லாஹ் பல விஷயங்களும் ஞாபகப்படுத்துறான். அதுக்குதான் பேர் வச்சிருக்கிறாங்க, சும்மா வைக்கல. பேரு எதுவுமே சும்மா இல்லைங்க, எதையும் வீணுக்காக படைக்கலன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வகையில நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறத நாம மனசுல எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்பதான் நம்ம அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கத்துக்கிட்ட, எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அனுபவ பகிர்வு தான் அது. இன்ஷா அல்லாஹ். அதாவது தூபு இல்ல, எல்லாரும் நம்முடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இந்த 19 அத்தியாயத்தை படிக்கும் போது எனக்கு 89 அத்தியாயமும் 93 அத்தியாயமும் அடுத்தடுத்து வருது. அதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதைத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதாவது 89 அத்தியாயத்துல அது ரொம்ப ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துச்சு. திருப்பி திருப்பி படிக்கும் போது, அதாவது ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிடுறோம். இதை இறங்கின வரிசையில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கும். அதுக்கப்புறம் 107வது வசனம், இந்த 3 அத்தியாயத்திலையும் இந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அத முதல்ல அத்தியாயத்தை படிச்சிடுறேன், வசனத்தை படிச்சிடுறேன். அப்புறம் விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டதை நான் அனுபவம் கடந்த 2 நாட்களா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதை சேர்த்து சொல்லலான்னு இருக்கேன். 89வது அத்தியாயத்துல 15வது வசனம், தன்னுடைய இரட்சகரால் ஆசிகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மானிடன் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவன் கூறுகின்றான். அல்லாஹ் எல்லாத்தையும் தாராளமா தராரு. அப்ப என்ன சொல்றானா, என் இரட்சகர் என்பால் தாராளமாக இருக்கிறார், இல்ல கிரேசியஸ் அப்படின்னு சொல்றான். ஆனால் வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை நான் சோதித்தால், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வியாபார இழப்பு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம விரும்பாதது நடக்குது அப்படின்னா, வாழ்வாதாரங்களை குறைத்தலின் மூலம் அவனை அவர் சோதித்தால் அவன் கூறுகின்றான், என் இரட்சகரை என்னை இழிவுபடுத்துகின்றார். அடுத்த வருஷம் சொல்ல தவறு அல்ல, சொல்ல தவறு, ராங், யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? ஏதாவது யாராவது சொன்னா யூ ஆர் ராங் அப்படின்னு, அது மாதிரி அல்ல, தவறு. அனாதை மதிக்காததன் மூலம் நீதான் அதனை உன்மீதே வரவழைத்துக் கொண்டாய். அப்போ இதுல ஒரு விஷயம் சொல்ல, அப்புறம் ஏழைகள் தர்மத்தை ஆதரிக்காததாலும், மேலும் நாதியற்ற அனாதைகளின் சொத்துக்களை விழுங்கியதாலும், மேலும் பணத்தை மிகவும் அதிகமாக நேசித்ததாலும். இதான் 15ல இருந்து 20 வரைக்கும் 5 வசனம். இது 89வது அத்தியாயத்துல. இதற்கு அடுத்தால 93வது அத்தியாயம் இறங்குது. அதுல ஒரு விஷயம், இதே விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ் 93ல சொல்றாங்க. 3வது, அதாவது 93ல நான் படிக்கிறேன். அதாவது 4வது வசனம் சொல்லுவோம், முந்தைய வாழ்வானது இதனை விடவும் மறு உலகமானது, முந்தைய வாழ்வான இதனை விடவும் மறு உலகம் உமக்கு மேலானதாக உள்ளது. இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. 60 இயர்ஸ், 70 இயர்ஸ், 100 இயர்ஸ், 120 இயர்ஸ் அதுக்கு மேல முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு எட்டர்னல் லைஃப், இன்ஃபினிட்டி அது போடுறாங்க. இன்ஃபினிட்டிங்கிற சைன் படிச்சவங்களுக்கு தெரியும். முடிவே இல்லாத அந்த வாழ்க்கை மிகவும் மேலானது. மேலும் உங்களுடைய இரட்சகர் போதுமான அளவு உமக்கு தருவார், நீர் திருப்தி அடைந்தவராக இருப்பீர். நமக்கு எல்லாம் தந்திருக்கிறத திருப்தி அடையணும் தான் இதுல நான் என்ன ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுல நம்ம திருப்தி அடைந்தவராக இருப்பீர்.
அனாதையானவராக உண்மை அவர் கண்டு மேல் உமக்கு ஒரு வீட்டை அவர் தரவில்லையா? அல்லாஹ் யாருன்னு அறியாம இருந்தோம், இப்ப அல்லாஹ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அனாதை இல்ல, நமக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கு. அதாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தாங்க அவர் ரட்சகர். அப்படி ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கு, மற்றவங்களுக்கு அது இல்ல. வழி தவறியவராக உண்மை கண்டால் உண்மை வழி நடத்தினார். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நமக்கு எல்லாம் வழி நடத்திட்டார். அதனாலதான் பிரார்த்தனை பண்ண சொல்றாரு, இப்பொழுது எங்களை நீ நேர்வழி நடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்துல ஒரு பிரார்த்தனையாவே பண்ண சொல்றாரு. ஏழையாக அவர் உண்மை கண்டால் உண்மை செல்வந்தர் ஆக்கினார். ஆதலால் அனாதையை நீர் கைவிட்டு விட வேண்டாம். அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? எடுத்த உடனே அனாதையை 89ல, அதாவது 89வது அத்தியாயத்துல, நீர் தவறு அனாதையை மதிக்காத மூலம் நீர் அதை வரவழைத்துக் கொண்டாய். இதுல ஆதலால் நீர் அனாதையை கைவிட்டு விட வேண்டாம். அடுத்து 107வது அத்தியாயம், இதுவும் இறங்கின வரிசையா வரும். அதுக்கு அடுத்தால இறங்குது. 107ல தர்மம் மாவோன், மெய்யாகவே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யார் என்று நீர் அறிவீரா? யார் உண்மையிலே விசுவாசம் அடையலாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அனாதைகளை தவறாக வழிநடத்துகின்றானே அவன் தான். இதுல 3 பேர் இறங்கின வரிசையில ஃபர்ஸ்ட் 19 இந்த வருஷம் நான் சொன்ன 19 அத்தியாயத்தை நீங்க படித்து முடிக்கணும்னா 25 நிமிஷம் தான் ஆகும். டெய்லி கூட படிக்கலாம் நீங்க, தினசரி கூட அந்த இறங்கின வரிசையில 19. அதே மாதிரி கடைசியா இறங்கின 19 வருஷத்தையும் படிக்கணும்னா கூட வர 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். முதல்ல இறங்கின 19 அத்தியாயம் முன்னுரை அப்படின்னா, கடைசியில இறங்கினது முடிவுரை. இதுக்கு நடுவில் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா 5 கேள்வி, ஃபர்ஸ்ட் 2 அத்தியாயத்துல இருந்து கேள்வி கேட்டேன். அந்த மாதிரி நிறைய கேள்வி, அந்த கேள்விக்கான பதில நம்ம தேடணும். குரான்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு, அப்ப மைண்ட்ல நமக்கு இருக்கும். அதை எழுதி வைங்க, நிச்சயமா மைண்ட்ல இருக்கும். இப்ப நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சிக்கிலிங்க அந்த ஊருக்கு பேர். கடந்த வியாழக்கிழமை காலையில் போயிட்டு நேற்று நைட்டு வந்தேன். பசங்களெல்லாம் கூட்டிட்டு போனேன், 4 பசங்களையும் கூட்டிட்டு போனேன். அதுல என்ன ஸ்பெஷலா 1990 அது ஒரு பெரிய கிராமம் தமிழ்நாட்டிலேயே. அப்படின்னா பெரிய கிராமம், கிராம சபை, கிராம பஞ்சாயத்து 48 குக்கிராமங்களை கொண்டது அந்த பஞ்சாயத்து. மலைக்கு மேல இருக்கு அதாவது திருவண்ணாமலையில இருந்து ஹரூர்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு மேல. நான் ஏற்கனவே அந்த மக்களோட கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதை போய் பார்க்க வேண்டிய வேலை. அதனால சரி பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போனேன். இதை படிச்சதுனால அவங்களையும் நான் கூட்டிட்டு போனேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஊர்ல அது ஒரு மலை கிராமம், பெருசா போக்குவரத்து கிடையாது. போன வருஷம் கூட ஒரு கிராமத்துக்கு மின்சார இணைப்பு வந்திருக்கு. அது அந்த ஊர் 50 கிலோமீட்டர் ரேடியஸ். அதுல ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியும் சாராதவங்க. அவங்க அந்த மக்களுக்கு வேலை செஞ்சதுனால அவங்கள பஞ்சாயத்து தலைவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. 48 குக்கிராமங்கள் இருக்கு. இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருசா விவசாயம், இந்த வெறும் விவசாய விஷயத்தை கொண்டு போய் வெளியில மார்க்கெட் பண்றது, விற்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது நல்லா படிப்பீராக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நான் பசங்கள்ட்ட கேட்டேன், எதுக்கு படிக்கணும் அப்படின்னு. சொல்லுப்பா, எதுக்கு படிக்கிறோம்? நம்ம காலேஜ் படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா, குரானை படிச்சோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது மற்றவங்களுக்கு சேவை செய்யறது தான். குரான் மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்வ் அதர்ஸ். ஒரு டாக்டர் கப்பிள்ஸ், அவன் பேரு டாக்டர் ராஜு, டாக்டர் லலிதா அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, 92ல இந்த மலைவாழ் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு அவசர உதவிக்கு மருத்துவமனை இல்லை அப்படிங்கிறதுக்காக 92ல ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சு அந்த பழங்குடியினருக்காக ஃப்ரீயா அவங்க பண்றாங்க. இப்ப பெருசா வளர்ந்துருச்சு. அது நிறைய மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்து 700 விவசாயிகளை ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி, சோஃபா அப்படிங்கிற ஸ்கில்லிங் ஆர்கானிக் விவசாயிகள் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அதுல நிறைய ப்ராடக்ட் பண்றாங்க. நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அதாவது இந்த திணை ரொம்ப சீப்பா இருக்கு, திணை, கம்பு, இதெல்லாம் விவசாயம் பண்ணலாம். ஷார்ட்டா சொல்லிடுறேன், 5 நிமிஷம் தான் இருக்கு. நிறைய அங்கேயே அதெல்லாம் நாங்க பசங்க எல்லாம் பார்த்தாங்க. தேன் தயாரிக்கிறாங்க, புரியுதா, சோப்பு தயாரிக்கிறாங்க, வீட்டுக்கு தேவை பிஸ்கட். சஸ்டைனபிள் கிராமம், அதாவது எண்ணெய் தயாரிக்கிறாங்க அங்க கிடைக்கிற பொருளையை வச்சு, அதை மார்க்கெட்டும் பண்றாங்க. அதோட இல்லாம வேலை இல்லாதவங்களுக்கு 2 யூனிட் பொறுக்கை அப்படின்னு சொல்லி கையால எம்ப்ராய்டரி, அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 42 இடத்துல, பெரிய கிராமம், 50 மைல் சுற்றளவு. ஏன்னா அங்க போய் அந்த மக்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்மளுக்காக வேலை செய்யறாங்க. நாங்க ஒரு வேலை அங்க பார்த்தோம். என்னன்னா அந்த ஊர் கிராமங்கள்ல போய் கேட்க ஆள் இல்லை. அதனால ஒரு 4-5 கிராமத்துக்கு சேர்த்தா ஒரு இடத்துல ரேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அப்ப அவன் சரியான நேரத்துக்கு திறக்க மாட்டான், சரியா வந்திருக்கான்னு தெரியாது, ரொம்ப வயசானவங்க எல்லாம் போய் வாங்க முடியாது. இதுக்காக ஒரு ஒர்க் பண்ணோம். இதை போய் பார்க்கத்தான் போயிருந்தோம்.
நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது அப்ப நான் பசங்கள்ட்ட கேட்டேன், அந்த 2 பேரும் ஏன் அங்க போய் ஆஸ்பத்திரி தொடங்கி இவ்வளவு பேருக்கு சேவை செய்யணும்? அவங்க கற்றுக்கிட்ட கல்வி யாருக்கு கிடைக்கலையோ, யாரால முடியாதோ அவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கு. இதைதான் நம்ம கத்துக்கணும் அவங்கள்ட்ட. அதோட இல்லாம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வாட்ஸ்அப்ல ஆர்டர் கொடுத்தா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு செட்டப் ஆகி சிங்கப்பூர்ல உள்ள சில ஃப்ரெண்ட்ஸ் சில பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பொழுதுபோக்கா எத்தனையோ இடத்துக்கு போவோம். நான் சொன்னேன், நீங்க மற்ற இடத்துக்கு எல்லா டைமும் போயிடுவோம், ஆனா இந்த இடத்துக்கு எப்பவும் போக மாட்டோம். அதனால நாங்க அங்க போய் 2 நாள் தங்கி இருந்தோம். அந்த மக்கள் ராத்திரி எப்படி இருக்கு, கரண்ட் போயிருது, புரியுதா, பூச்சி நிறைய இருக்கு, அதுல எல்லாம் இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அந்த அறியாத மக்களை வலுப்படுத்தக்கூடிய வேலையும் ஒரு கூட்டம் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா பெருவாரியான கூட்டம், நம்ம கூட ஒரு படம் பார்த்தேன் கேஜிஎஃப், அதுல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அடிமையாக்கி வச்சு அவங்க இதெல்லாம் போட்டு உருவுற மாதிரி இருக்கு. இங்க நம்மளுடைய பணி என்ன அப்படின்னா, இது எல்லாம் அல்லாஹ் தான் சொன்னாங்க, நீங்க சுத்தி பாருங்க அல்லாவுடைய படைப்பு எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. நாம அல்லாவுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கு நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க, நம்ம ஏதாவது எந்த விதத்திலாவது பங்கெடுக்க முடியுமா? ஏன்னா அல்லாஹ் இந்த 3 வசனத்தை நான் படிச்சேன். அந்த 3 வசனத்திலையும் அனாதைகள்லாம் யாரு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். தாய் தகப்ப இல்லையா அனாதை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நிறைய, அதாவது யாருக்கு தன்னுடைய உரிமை என்னன்னு தெரியலையோ, யாருக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியலையோ, இவங்க எல்லாம் அனாதைகள் தான். உண்மையான அல்லாஹ் யாரு, நமக்கு யார் உண்மையிலேயே நம்ம இந்த பூமியில ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அந்த உரிமை தெரியாதனாலதான் அவங்களை அடிமைகளா அவங்க வச்சிருக்கிறாங்க. அடிமைகளை விடுவித்தல் சொல்றாரு இல்லையா, இப்ப இல்லாமலாம் இல்லை, இருக்கத்தான் செய்யுது. பட் அது நம்ம அப்சர்வ் பண்ணி திருப்பி திருப்பி படிக்கும் போது உணர்ந்தா தான் இது எப்படி நம்ம செய்யலாம். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்க ஏன் உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, ஏன் இங்க நீங்க ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு? அவங்க எம்எஸ், ஒருத்தர் சர்ஜன், ஒருத்தர் எம்டி. அதாவது ரொம்ப சிம்பிளா, நான் அவங்கள பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியாது. அவங்களுடைய கொள்கை கச்சாந்துங்க போட்டோ எடுத்தியா, அதுல அழகா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாரையும் சமமா பாவிக்கணும், புரியுதா, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும், இவங்க வாழ்வாதாரத்துல எந்த விதத்திலையும் குறைஞ்சிடக்கூடாது, இவங்க தயார் பண்ண பொருளை கொண்டு மார்க்கெட், இப்ப அவங்க தயார் பண்ற பொருளுக்கு வெளியில 28 ரூபா கொடுத்து வாங்கினா இவங்க 35 ரூபா கொடுத்து வாங்கி அதை ப்ராடக்டா பண்ணி விற்கிறாங்க. சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணா இதை பண்ண முடியும் அப்படின்னு அதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால திருப்பி நான் அந்த கேள்விகளை ஒரு வாட்டி கேட்டு நிறைய செஞ்சிடறேன். இது எதுக்குன்னா ஒரு அனுபவ பகிர்வு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம காட்டி கொடுக்கணும், சொல்லணும். அதாவது ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம பேசுறதுதான் கரெக்டு, இல்ல வெளியில பல பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க உலகம் பூரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி மக்களுக்காக நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம குரானை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதுல இருந்து பாடம் எடுத்துக்கணும்னு தான் சொல்றேன். அதுல இருந்து இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். செயல்படாத அவங்கவுங்க விருப்பம், எப்படி வேணாலும் செயல்படலாம். ஆனா இப்படி எல்லாம் விஷயம் இருக்குன்னு நம்ம பார்த்த விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால இந்த அத்தியாயங்கள் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தொடர்ந்து டெய்லி படிக்கிறதுனால நிறைய விஷயம், இந்த அனாதைகளை பத்தி மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏழைகள், தர்மம் பத்தி நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை நான் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த 5 கேள்வியும் திருப்பி கேட்டுட்டு நான் நிறைவு செய்யறேன். அந்த முதல் அத்தியாயத்திலையும் 96வது அத்தியாயத்திலையும் 68வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த 5 கேள்வி: தொழுவதை விட்டும் மற்றவர்களை தடை செய்கின்ற ஒருவனை நீர் பார்த்தீரா? நம்ம அதை இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வழிகாட்டலை பின்பற்றுவதும் நன்னெறியை ஆதரிப்பதும் அவனுக்கு மிகவும் நல்லதல்லவா? ஆதரிக்கிறது, அதுதான் நான் சொன்னேன். இந்த விஷயத்த நன்னெறியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களை நம்ம ஆதரிக்கக்கூடிய விஷயம் நம்மள்ட்ட இருக்கு. நம்ப மறுத்து மேலும் திரும்பி சென்று விட்டால் கடவுள் பார்க்கிறார் என்று அவன் உணர்ந்து கொள்ளவில்லையா? உங்களுடைய பகுத்தறிவில் என்ன கோளாறு? சரணடைந்தவர்களை குற்றவாளிகள் போல் நாம் நடத்துவோமா? வாழ்வாதாரத்தை குறைச்சோம்னா எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அல்லாஹ் என்ன இழிவுபடுத்திட்டாருன்னு. அல்லாஹ் அப்படி பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆதரிப்பதற்கு வேறொரு புத்தகம் இருக்கின்றதா? வேற ஏதாவது புத்தகம் இருக்கா நம்மள்கிட்ட? அல்லாஹ்வுடைய நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகம் நம்ம கையில இருக்கும்போது, அதனால நமக்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர போதுமானவர். நாம தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பணிகளை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை புரிந்து அதன்படி நடக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். எங்கள் இரட்சகரே, இப்பொழுது எங்களை நீர் நேர்வழி நடத்தி விட்டதால் எங்கள் இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக, நீர்தான் வள்ளலாக இருக்கின்றீர். அக்கீம் ஸலாம். தொழுகைக்கு தயார்.